உலகெங்கும் இருக்கும் ஸ்பிரிச்சுவல் டாக்ஸ் நேயர்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கம். நான் உங்கள் டிஜே சுந்தரபாண்டி, சிவகாசியிலிருந்து. நேயர்களே, தற்போது நம்ம பார்க்க போற விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, 2025ஆம் ஆண்டு ஜூலை மாதத்தில் உங்களுடைய ராசிக்கான பலன்களை பற்றி பார்க்க போறோம். இந்த ராசி பொது பலன்ல எப்படி நம்ம பலன்கள் எடுக்கிறோம் அப்படின்னா, சூரிய பகவானை அடிப்படையாக கொண்டு சூரிய பகவான் ஒரு ராசிக்குள்ள உள்ளே நுழையும் பொழுது எந்த ராசிக்குள்ள இருக்காரோ அந்த ராசியின் அடிப்படையில் மாத பலன்கள் மிக அதிகமாக கணிக்கப்படுகின்றன. ஸோ அப்படி பார்க்கும்பொழுது ஒவ்வொரு கோச்சார கிரகங்களும் அமைந்திருக்கும் இடத்தை வைத்து உங்களுடைய வாழ்க்கையில ஏற்படுகின்ற மாற்றங்கள் என்பதை நம்ம மாத பலன்களாக பொது பலன்களாக கணிச்சிட்டு வரும். ஸோ இந்த பொது பலனானது உங்களுடைய வாழ்க்கையில குறைஞ்சது ஒரு 20% ஒரு உறுதியாக ஒரு மாற்றத்தை கொடுக்கும் என்பது நிதர்சனமான உண்மை. ஏன்னா நம்ம பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பல பதிவுகள் போட்டுக்கிட்டு இருக்கோம், மாத பலன்கள் போட்டுக்கிட்டு இருக்கோம். அதே போல் கடந்த காலங்களில் நடந்த இப்போ ரீசெண்டாக நடந்த சனி பயிற்சி, அதே போல் குரு பயிற்சி, ராகு பயிற்சி, இந்த பயிற்சிகள் மூலமாக உங்களுக்கு ஏற்படுகின்ற மாற்றங்கள் என்ற செயல்பாடுகளை நம்ம உங்களுக்கு தெளிவாக சொல்லியிருக்கோம். இந்த மாத பலன்களில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில் இந்த ஜூலை மாதத்தில் ஏற்படுகின்ற நன்மைகள், நீங்கள் கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்கள் என்பதை பற்றி பேச போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மேச ராசி அன்பர்களுக்கு 2025ஆம் ஆண்டு ஜூலை மாதத்தில் கோச்சார கிரகங்கள் ரீதியாக ஏற்படுகின்ற மாற்றங்கள் என்ன, உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்படுகின்ற முன்னேற்றங்கள் என்ன அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஏற்கனவே பார்த்தீங்கன்னா மேசராசிக்காரங்களுக்கு சனி பகவான் பல பாதிப்புகளை கொடுப்பாங்க, பல பிரச்சனையை கொடுப்பாரு, ரொம்ப போராட்டத்தை கொடுப்பாரு அப்படின்னு சொல்லி பல வீடியோவில் சொன்னாங்க. நம்ம ஒரு விஷயம் சொல்லியிருந்தோம். ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா சனி பயிற்சியானது உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை தான் கொடுக்கும் தவிர பயம் கொள்ள தேவையில்லை அப்படின்னு சொல்லியிருப்போம். ஸோ அதை நம்ம வீடியோ ரெகுலராக ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு உண்மையாகவே புரியும் ஏன் அப்படி சொன்னோன்னு. ஏன்னா சனி பகவான் பார்த்திங்கன்னா உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடத்துல அமர்ந்து உங்களுடைய ராசியை பார்த்துக்கிட்டு தான் உங்களுக்கு 2.5 வருஷமாக படாத பாடு, நிறைய போராட்டங்கள், நிறைய பிரச்சனைகள் இருந்தது. ஸோ இந்த பிரச்சனை பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு இந்த 2025 மே மாதத்துலேருந்து படிப்படியாக குறைந்தது என்பது ரியாலிட்டி. ஸோ இதுலேருந்து ஒரு மாற்றம் ஏற்பட்டது. ஓகே, இந்த ஜூலை மாதத்தில் என்ன மாற்றம் ஏற்பட போகுது அப்படிங்கிற பற்றி நம்ம தெளிவாக பார்ப்போம். இந்த ஜூலை மாதத்தில் பார்த்திங்கன்னா உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்த அதிபதியான சூரிய பகவான் உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்துல வந்திருப்பார். அப்போ நீங்கள் எடுக்கிற முயற்சிகளில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும். நீங்கள் என்ன விஷயம் நினச்சி பண்ணுறீங்களோ அதில் ஒரு வெற்றி கிடைக்கும். அதாவது என்ன சொல்கிறேன்னா, பல முயற்சிகளில் நான் போராடி கஷ்டப்பட்டேன், கவலைப்பட்டேன், நிறைய விஷயங்களில் ஏமாற்றத்தை சந்தித்தேன், என்ன பண்ணனே தெரியலை அப்படின்னு திக்கட்டு நிற்கிறேன் அப்படின்னு நினைக்கிற நம்மளுடைய மேசராசி அன்பர்களாக நீங்கள் இருந்தால் உறுதியாக இந்த கிரகங்கள், அதாவது உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்துல சுக்கிரன், உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்துல குரு பகவான், அதே போல் புதன் பகவான், சூரிய பகவான் அமர்ந்திருக்காங்க. சூரிய பகவான் பார்த்திங்கன்னா இந்த மாதம் 17ஆம் தேதிக்கு மேலே, ஜூலை மாதம் 17க்கு மேலே என்ன பண்ணுவார்னா கடகராசிக்கு, உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்துக்கு போயிடுவார். புதன் பகவானும் சேர்ந்து பயிற்சி ஆயிடுவார். இந்த மாதத்தில் புதன் பகவான் பார்த்திங்கன்னா மாத எண்டில் தான் அங்கே பயிற்சி ஆகி போவார். ஸோ அதே போல் பார்த்திங்கன்னா சுக்கிர பகவான் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட இந்த மாதம் பிற்பகுதிக்கு அப்புறம் தான் என்ன பண்ணுறாரு, மிதுன ராசிக்குள்ள 3ஆம் இடத்துக்கு பயணிக்கிறார். அதே போல் இந்த காலகட்டங்களில் பார்த்திங்கன்னா மேச ராசிக்கு 5ஆம் இடத்துல செவ்வாயும் கேதுவும் அமர்ந்திருக்கிறார்கள். அப்போ உங்கள் ராசியின் அதிபதி செவ்வாய் கேதுவுடன் அமர்ந்திருக்கிறார். அது ஒன்று தான் என்னையை பொறுத்தளவு இந்த ஜூலை மாதத்தில் ஒரு லாக் அப்படிங்கிறத உறுதியாக சொல்ல முடியும். ஸோ அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடத்துல ராகுவும், உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்துல சனி பகவானும் கிரக நிலையில் அமர்ந்திருக்காங்க. ஸோ இந்த கிரக அமைப்புகள், இந்த கோச்சார ரீதியான கிரகங்கள் என்று சொல்லக்கூடிய மாத கிரகங்களாகிய கிரகங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் என்ன விஷயத்தில் ஒரு தன்னம்பிக்கை கொடுக்க போகிறாங்க அப்படின்னா, முயற்சிகள் அனைத்திலுமே வெற்றி கிடைக்க போகுது. நீங்கள் உங்களுடைய விஷயங்களில் இவ்வளோ நாளாக எவ்வளோ தடைகள், எவ்வளோ போராட்டங்கள், எவ்வளோ பிரச்சனைகளை எதிர்கொண்டீங்களோ, ஸோ அந்த விஷயங்கள்லேருந்து நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னா உங்களை புதுப்பிச்சுக்கிற போகிறீங்க. உங்களால் முடியும்,
உங்களால் முடியாதுங்கிற விஷயம் இனிமேல் இல்லை அப்படிங்கிற மாதிரி இந்த மாதம் முழுவதுமே உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு வெற்றி கிடைக்கும். அதே போல் வேலை இல்லை, என்ன பண்ணே தெரியல, வேலை எங்கே கிடைக்கும் அப்படின்னு தேடிக்கொண்டு கஷ்டப்பட்டு கொண்டிருக்கின்ற நம்மளுடைய மேச ராசி அன்பர்களுக்கு வேலையில் ஒரு நல்ல ஒரு இடமாற்றம் கிடைக்கும். வேலை உங்களுக்கு கட்டாயமாக இப்போ வேலை இல்லாமல் இருந்தீங்கன்னா புதிய வேலை கிடைப்பதற்கான வாய்ப்பு உண்டு. ஸோ இருக்கிற வேலையில் ப்ரொமோஷன் ஆகி அடுத்த கட்ட ஒரு பதவி உயர்வுக்கு செல்வதற்கான வாய்ப்புலாம் கோச்சார கிரகங்கள் கொடுக்கின்றன. ஸோ இந்த 2ஆம் இடத்துல சுக்கிரன் உட்கார்ந்துருக்காரே, அவர் என்ன செய்வார்? 2லேருந்து அடுத்து 3 போவார், அது வேறு விஷயம். ஆனால் ஆரம்பத்தில் சுக்கிர பகவான் 2ஆம் இடத்துல உட்காந்துருக்காரு, அவர் தான் 7ஆம் இடத்த அதிபதியாகவும் உங்களுக்கு வராரு. ஸோ அவர் என்ன பண்ண போகிறாருன்னா, உங்களுடைய வீட்டில் சுப நிகழ்ச்சிகளை நடத்தி வைக்கக்கூடிய செயல்பாடு செய்ய போகிறார். ஏன்னா 7ஆம் இடத்த அதிபதியான சுக்கிர பகவான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்துல அமர்ந்தாலும் அந்த 7ஆம் இடத்த குரு வேற பார்க்கறனால ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகுது, சுப செலவுகள் ஏற்படுது. அந்த சுப செலவு எப்படி இருக்கும்? திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்கு எது முயற்சிகள் எடுத்தீங்கன்னா இந்த வட்டம் உங்களுக்கு ஏற்ற பொண்ணை பார்க்கறதுக்கான அமைப்பு, இல்லை உங்களுக்கு ஏற்ற மாப்பிள்ளையை பார்க்கறதுக்கான அமைப்புலாம் கிரக ரீதியாக உண்டாகும் என்பதை தெளிவாக சொல்ல முடியும். ஸோ அதே போல் வந்து பார்த்திங்கன்னா வீடு இடங்கள் வாங்கலாமா, அதற்கான முயற்சிகள் எடுக்கிறோம். அது வந்து எங்களுக்கு ஒரு தடையாகவே இருக்குது. ஸோ கிடைக்குமா அப்படின்னு மேசராசிக்காரங்க மனசார ஃபீல் பண்ணிங்கன்னா இந்த கிரகங்கள் ரீதியாக ஜூலை மாதம் 17ஆம் தேதிக்கு மேலே உங்களுக்கு பிடித்தமான வீடு மனை வாங்கிறதுக்கான அமைப்பு இருக்குது. ஸோ நீங்கள் அதுக்கான முயற்சிகள் கொஞ்சம் கடினமாக இப்போ இருந்து எடுக்க ஆரம்பிச்சிங்கன்னா உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு இடமோ வீடோ கிடைப்பதற்கான வாய்ப்புகளை சூரிய பகவான் மூலமாக நீங்கள் ஒரு வாய்ப்பை ஏற்படுத்திக்கலாம். அப்போ உங்களுக்கு எந்த திசையில் அமையும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நீங்கள் இருக்கிற இடத்துலேருந்து கிழக்கு சார்ந்த பகுதிகளில் உங்களுக்கு ஏற்ற மாதிரி ஒரு இடங்கள் அல்லது வீடுகள் அமைவதற்கான சூழ்நிலைகளை கோச்சார கிரகங்களாகிய கிரகங்கள் உங்களுக்கு வாய்ப்பை கொடுக்குது. அதே போல் மேசராசி என்பவர்களுடைய ஆசிரியர்களுடைய அறிவுரையின்படி மாணவர்கள் உறுதியாக வெற்றி பெறுவார்கள், கல்வியில் சிறந்து விளங்குவீங்க. இப்போ நம்மளுடைய மேசராசி மாணவர்கள் வந்து பார்த்திங்கன்னா அவர்களுடைய ஆசிரியர்களுடைய செயல்பாடுகளை முழுமையாக புரிஞ்சுக்கிட்டு நல்லா படிப்பதற்கான வாய்ப்பு உண்டு. நல்ல மார்க், த பெஸ்ட் ஸ்டூடெண்ட் அப்படின்னு சொல்லி ஒரு பேர் வாங்கக்கூடிய, ஒரு பேரும் புகழும் வாங்கக்கூடிய வாய்ப்புகள்லாம் கிரக நிலைகளில் நல்ல வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஸோ அதே போல் மேசராசி அன்பர்களுக்கு தாய் வழி உறவுகள் மூலமாக தனக்கு பிடிச்சமான செயல்பாடுகள், நாங்கள் எங்கள் அம்மா கூட எங்கள் அம்மாவோட ஃபேமிலியோட யார் கூடயும் பேச மாட்டோம், அவங்களால எங்களுக்கு பிரச்சனை, ஸோ நாங்கள் அவங்ககிட்ட எப்படி பேசணும்னு தெரியல, எங்கள் சொத்து அவங்ககிட்ட மாட்டிக்கிடுச்சு அப்படின்னு மேசராசி என்பர்கள் ஏதேனும் ஃபீல் பண்ணிங்கன்னா உறுதியாக உங்களுடைய தாய் வழி உறவு வழி மூலமாக உள்ள சொத்து வகைகள் உங்களுக்கு கிடைப்பதற்கான பாக்கியம் உண்டாக போகிறது என்பதை முழுமையாக தெரிஞ்சுக்கொள்ளலாம். ஸோ இப்போ இந்த ஒரே ஒரு விஷயந்தான், 2ஆம் இடத்துல சுக்கிரன் அமர்ந்திருக்கிற காலகட்டம் கிட்டத்தட்ட அந்த 20ஆம் தேதி 22ஆம் தேதி வரை என்னென்னா, நீங்கள் தங்க நகைகள் வாங்குவதற்கான முயற்சிகளுக்காக ஏதாவது சீட்டு போடுறது, இல்லை தங்க நகை சீட்டு போட்டுருந்தீங்கன்னா அந்த நகையை வாங்குவதற்கான அமைப்புலாம் கிரக நிலையில் கொஞ்சம் சாதகமாக இருக்குது மேசராசி என்பவர்களுக்கு. ஏன்னா சுக்கிரன் 2ஆம் இடத்துல உட்காந்துருக்கிறார். சனி பகவான் உங்களுடைய ஆசைக்கு 12ஆம் இடத்துலேருந்து சுக்கிர பகவான் தன்னுடைய 3ஆம் பார்வை மூலமாக உங்களுடைய 2ஆம் ராசியை பார்க்கறனால சுக்கிரன் சனி இந்த இணைவானது தங்க நகைகள் வாங்குவதற்கான அமைப்பு உண்டு. ஸோ இதுக்கு வந்து உங்களுடைய சுய ஜாதகமும் சாதகமாக இருந்தால் உறுதியாக நீங்கள் தங்க நகை வாங்குறதுக்கான அமைப்பு கிரக நிலையில் ஏற்படுதுங்கிறது உண்மை. ஸோ இந்த மேசராசி அன்பர்கள் என்ன ஒரு விஷயத்தில் கவனமாக இருக்கணும் அப்படின்னா, செவ்வாய் கேதுவுடன் இணைந்து 5ஆம் இடத்துல அமர்ந்திருக்கிறதுனால காதல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், அதே போல் கற்பனை சம்பந்தப்பட்ட விஷயங்களில் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். இந்த மாதம் முழுவதுமே மேக்சிமம் வந்து மேசராசி என்பர்கள் தன்னுடைய கற்பனை ஆற்றல்களை வெளிப்படுத்த போகிறேன் அப்படின்னு வெளிப்படையாக ஆட்டியா சொன்னாலும் மாட்டிக்கிடுவீங்க. அதே போல் காதலை போய் நான் இப்போ போய் சொல்லலாமா, காதலை சொன்னால் எனக்கு பிரச்சனை வராதா அப்படின்னா உறுதியாக காதல் செய்து கொண்டிருக்க மேசராசி என்பவராக இருந்தாலும் சரி, அல்லது காதலை சொல்லலாம் சொல்லி காத்திருக்கிற மேசராசி என்பர்கள் யாராக இருந்தாலும் சரி கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும். ஸோ மேபி அதில் பிரச்சனை வந்துருச்சுன்னா உடனடியாக போய் பக்கத்தில் உள்ள விநாயகரை முழு மனதோடு வழிபாடு செய்யுங்க. மேசராசி என்பவர்களுக்கு இந்த மாதத்தில் விநாயகர் வழிபாடு ஏற்றங்களையும் முன்னேற்றங்களையும் கொடுக்கக்கூடிய அமைப்பாக உறுதியாக இருக்க போகுதுங்கிறது நிதர்சனமான உண்மை.